சிவராம் சார், நீங்க என்ன வீட்டுக்கு போலியா? என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா சார்? நேத்து பாட்டில தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்ல, ஒரே தகராறு ஆயிடுச்சு. கோவத்துல வைஃபை போட்டு அடிச்சிட்டேன். அதான் மனசே சரியில்லை. சார், உங்களை மாதிரி பெரிய பிசினஸ்மேன் 24 hours திங்கிங்லயே இருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதானே ஃப்ரீயா இருக்க முடியும். இதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், சாப்பிடுங்க. நீ வந்து 2 நாள் தான் ஆகுது. நீ புரிஞ்சிட்ட அளவு கூட என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கலையே. அதான் கவலையா இருக்கு. மிஸ்டர் சிவராமன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட செகண்ட் ஒய்ஃப் தான் நம்மள சீக்கிரமா புரிஞ்சுக்குவா. தேர்ட் ரொம்ப ஃபாஸ்ட், ஃபோர்த் ஃபிஃப்த் கூட வச்சுக்கலாம். அது அவன் கெபாசிட்டியை பொறுத்தது. ஸ்டெல்லா, எனக்கு எம்எல்ஏவுக்கும் 25 இயர்ஸ் பழக்கம். ஒரே பெட்டு, ஒரே தட்டு. அந்த அளவுக்கு எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி சிவராமனுக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி உனக்கு சிவராமனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி ஆகிடலாம். அதுக்காக தான். கையெடுங்க. என்ன சார் இவர் இப்படி பிஹேவ் பண்றாரு? யோ, ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கிறது? கொஞ்சம் மாதிரி டீசன்சி வேணாம். சாராய கடையில வந்து டீசன்ட்ட பத்தி பேசுறியா? இவ ஓம் பொண்டாட்டியும் இல்ல, ஏன் பொண்டாட்டியும் இல்ல. ஸ்டெல்லா ஒரு பப்ளிக் டெலிபோன் மாதிரி. எவன் வேணாலும் காசு போட்டு பேசலாம். வசதி இருக்கிறவன் எஸ்டடியும் பேசலாம், ட்ரங்காரும் புக் பண்ணி பேசலாம். இல்ல செல்லா? யோ, எழுந்திரியா. உன்னை யாரு இங்க வர சொன்னது? கொஞ்சம் மரியாதை எல்லாம் பேச போய வெள்ள. என்னை இவன் வெடிபோக சொல்ற? ஆமா, உன்னதான். போயா. கொஞ்சம் மரியாதை தெரியாத ஆளா இருக்கிய. என்னை வெடிபோக சொல்ற? நான் வெடிச்சா இந்த காமோதிலே இருக்க முடியாது. நீ போயா. நிறுத்தா. உன்னை அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். என் மேல கை வைக்க யாரா? சார், செல்லாவ என்ன பேசுறது கேளுங்க சார். செல்லா ஓம் பொண்டாட்டியாடா? போடா. பொம்பளை கிட்ட அசிங்கமா நடந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. போடா வெளிய. டேய், நீ எனக்கு கொடுத்த தொல்லைக்கு உன்னை எப்போ நான் வெளியே அனுப்பிச்சிருப்பேன். ஃப்ரெண்டா பழகிட்டேன்னு இத்தனை நாள் மன்னிச்சு விட்டேன். போடா வெளிய. ஏண்டா, இத்தனை வருஷமா உன் கூட உயிருக்கு உயிரா இருந்த என்னை விட நேத்துக்கு வந்து இவன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டானா? ஆமா, இப்ப எனக்கு இவன் தான்டா தேவை, நீ தேவையில்லை. ஏண்டா, என்கிட்டயே நீ டபுள் கேம் விளையாடுறியா? உன்னை நான் பாக்குறேன்டா. இந்த பார், நீ ஒரு மொல்ல மாறினா நான் ஒரு கேப் மாறி, நீ ஒரு கேடினா நான் ஒரு ரவுடி. இந்தடா, நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல்ல மீட் பண்ணி காலேஜ்ல படிச்சானவங்க இல்ல. நீ ஒரு சோடா புட்டினா நான் ஒரு சைக்கிள் செயின். உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. டேய், பாத்துக்கடா. இந்த பார், உன்னை பழைய கேரா பிளாட்பாரத்துக்கே கொண்டு வந்து நிப்பாட்டல. என் பேர் மருகு பாண்டி இல்லடா. பாக்குறேன்டா. போடா. சார், நான் என்னமோ நினைச்சேன். இது ஏதோ நடந்து போச்சு. அட, அவன் கிடக்கிற விடுப்பா. ஸ்டெல்லா, சிவராமன் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாரு. அவரை தெளிய வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த நிலைமையில அவரை வீட்டுக்கு அனுப்ப கூடாது. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் அவருக்கு என்ன வேணுமோ அதை செய். எஸ் சார். சிவராமன், போய் ரெஸ்ட் எடுத்துங்க. கூட்டு போமா. வாங்க சார். அணைச்சு கூட்டு போமா. அப்படித்தான். எல்லாம் அவன் செயல். ஃபேக்டரி திறக்க இடையில ஒரு நாள் தான் இருக்கு. உடனே எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்க ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். ஸ்டெல்லா, சார், சிவராமன் கிட்ட சொல்லி மினிஸ்டர் கிட்ட நம்ம ப்ரோகிராம் ஞாபகப்படுத்த சொல்லு. ஓகே சார். இன்னாங்க சாவி. ஏன் கடை திறக்கல? அது ஏங்க கேக்குறீங்க? கொருக்குப்பேட்டையே பெரிய அமக்கலமா இருக்குதுங்க. அந்த மருகு பாண்டி நம்ம கடைக்கு எதிராக பெரிய கடையா திறந்திருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லைங்க சாமி, நம்ம கடை எங்க இருக்குதோ அங்கெல்லாம் போட்டிக்கு கடை திறப்பானுங்களா சாமி? ஒரு எம்எல்ஏவா இருக்கிறேன்னு பாக்குறேன். இல்லனா அவனை நானே தீர்த்து கட்டிடுவேன். இருக்கட்டும், அவனை வேற விதமா பாத்துக்கிறேன். டேய், வாடா பார்க்கலாம். டேய், யோ, என்ன அது கத்தி காப்படலாம்? நம்ம என்ன கரெக்டா பண்ண வந்தேங்க? எதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தானுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கொண்டு போய் மிடில் போடுங்க. போயா, நான் போய் பேசிக்கிறேன். போயா, போங்க. வாயா புது பார்ட்னர். என்ன அடியாட்களோட வந்திருக்கிற? அந்த பேடி என்கிட்ட தனியா வர பயந்துட்டு ஒன்னு அனுப்பியிருக்கானா? மருகுபாண்டி, நீ என்ன தப்பா நினைக்கிற. நான் அதுக்காக வரல.
ஓஹோ, அடிக்கிறதுக்கு ஆளுகளை செட்டப்பா கூட்டிட்டு வந்துட்டு சமாதானம் பேசுற மாதிரி நடிக்கிறியா? உன்ன மாதிரி நான் எத்தனை ஆட்களை பார்த்திருக்கிறேன். டேய், எடா அந்த சைக்கிள் செயினை. ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு வேலை கொடுத்து. மருகு பாண்டி, அவசரப்படாத. எம்எல்ஏ உன் பேர்ல வாங்கின லைசன்ஸ் நீ ஏமாத்தி கடத்தது தான் என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக நியாயம் கேட்க வந்தேன். ஆமா, அவன் ஒரு ஹரிச்சந்திர, நீ ஒரு சத்தியமா? நியாயம் பேச வந்துட்டியா? போங்கடா, போறவங்களா. மருகுபாண்டி, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.